அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வருடத்திற்கு பிறகு உருவாகும் புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியாக இருப்பவர்தான் சூரியன். அவர் ஒரு வருடம் கழித்து நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக இந்த வேளையில் அள்ளி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே ஒரு வருடம் கழித்து சூரியனும் புதனும் இணைந்து ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வருவதோடு அங்கு மிகவும் வலுவாக மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் வலம் வருகிறாருங்க. எனவே இந்த வேளையில் 3 கிரகநிலைகள் இணைந்து ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக பார்க்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சூரியனை. எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக உண்டு. பொதுவாகவே சூரியன் உஷ்ண கிரகமான சூரியன் நீச்சம் பெறுவது சற்று வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய 4 இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்வதோடு தனது சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். இது ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பெரிய அளவிலான காரியங்களை எளிதில் செய்து முடிப்பதோடு தொழில்துறையில் மிக பெரிய அளவில் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அபரிவிதமான வாய்ப்பை ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை காட்டிலும் 6ஆம் இடம் மிகவும் சிறப்பான நன்மையை கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்கள் சிறப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடுவதோடு பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தில் விட்டு கொடுத்து செல்பவர் என்றைக்கும் கெட்டு போவதில்லை என்று சில விஷயங்களில் சற்று தளர்த்திக் கொள்வதால் அனைவரிடமும் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய செயலில் அதிக கவனம் செலுத்தி மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய நட்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட இந்த தருணத்தில் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த பாதையில் ரிஷபராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நட்பு வட்டாரம் விரிவடைவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதை நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய வியாபார ரீதியான பணிகளில் இரட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மிகவும் வலுவாக 3 கிரகநிலைகள் இணைந்து ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும். தேவையற்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு எதை செய்தாலும் அதை மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல காரியங்கள் விரைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே எதிர்பார்த்தபடி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது காரிய தடைகளை தகர்த்தறிந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை விரைவில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. தொழில் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் சீராகுவதோடு அடுத்தடுத்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை
உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தங்குதடையின்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை அனுசரித்து மிகவும் சிறப்பாகவும் கவனத்துடனும் எதிர்கொண்டால் அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உற்றார் உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை களைந்து நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு. உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் துவக்கத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் விவசாய தொழில் ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வரப்பு சண்டை உள்ளிட்ட அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்கள் அடைந்து நிம்மதி பிறக்கும் தருணமாகவும் உறுதியாகவே அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் உடனிருப்பவர்களுடன் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பதவியையும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. லட்சியங்களை அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்கும் தருணமாகவும் அமைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காததால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷப ராசி மாணவ மாணவியருக்கு உண்டு. காரியம் அனுகூலமாவதோடு எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அவற்றை நினைத்த மாத்திரமே செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது. தேவையற்ற இடைச்சல்கள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு என்பது அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக கிடைக்க போகிறது. எல்லா காரியங்களையும் சாதுரியமாகவும் உடன்பட செய்து வெற்றி காணக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் முடிந்தால் திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான திருப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீச்சம் பெறும் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குவதால் கிடைக்கப் போகிறது. சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள்.